அவை ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:34. சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனம். நாம கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா இல்லையா? எதுக்காக பிரதானமா நம்ம காத்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக. பரலோகத்துக்கு போகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசுப்பா என்ன பண்ண போறாரு? மறுபடியும் தடவை குழந்தையா வந்தாரு. 2வது தடவை அவரை ரட்சித்து வைத்திருக்கிறதான அந்த சபையை எடுக்கும்படியாய் ரகசியமாய் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம 2000 வருஷமா இந்த பூமியில வாழ்ந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏசு கிறிஸ்துவோட வருகைக்காக காத்திருந்திருக்கிறாங்க. நம்மளும் பிரதானமா காத்திருக்கிற ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவினுடைய வருகை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கோம்ல. எதுக்காகலாம் காத்திருப்போம்? ஆண்டவர் நம்ம கிட்ட நம்மளோட வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? வெளிப்படுத்தி இருக்கலாம். நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே இந்த பூமியில என்ன உண்டாக்கி இருக்கிறீங்க, இந்த பூமியில நான் இருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும்ல, அதை நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ யாரோ ஒருத்தர் மூலமாகவோ நம்மளுடைய வாழ்க்கையோட பிரதானமான நோக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நமக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அது நிறைவேறுதலுக்காக, தேவ சித்தத்தோட நிறைவேறுதலுக்காக நாம ஒரு வகையில காத்திருக்கிறோம். 2வது எப்படி காத்திருக்கிறோம்? நீங்களாம் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லையா? ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தினமுமே கேட்போம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் இடத்துல கேட்குறோம். ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு நீங்க இதை செய்யணும். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு நல்ல வேலையை தரணும், எனக்கு ஒரு நல்ல வீடை தரணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தைய தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஆண்டவர் இடத்துல என்ன பண்றோம்? எனக்கு இதை தரணும், அதை தரணும்னு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறதுக்காக நாம என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். உலக பிரகாரமாகவும் நம்ம ஆண்டவர் இடத்துல அநேக காரியங்களை கேட்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவர் இடத்துல நாம நிறைய காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமானா, ஆண்டவரே இன்னும் நான் ஆவியில பலப்படணும், ஆனால் இன்னும் கிருபைகளை எனக்கு நீங்க தரணும், ஆவியின் வரங்களை எனக்கு தரணும், நான் இன்னும் உமக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் உங்களுக்காக நான் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவங்களெல்லாம் ஆதாயப்படுத்திக்கொள்ள எனக்கு ஆத்தும வார்த்தை தாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையை தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆவியின் கனிகளுக்காக, ஆண்டவரே நான் இப்படிலாம் பொறுமையா இருக்கணும், இப்படிலாம் அன்பை பிரதிபலிக்கணும், இந்த ஆவியின் கனிகள் 9 எனக்கு நீங்க தரணும் அப்படி சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? காத்திருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம அவர் வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளுக்காகவும் காத்திருக்கோம். இன்னொரு பக்கம் நாம ஆண்டவரிடத்துல கேட்ட காரியங்களுக்காகவும், உலக பிரகாரமாகவும் இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும், 2 விஷயத்துலையும் எப்படியோ நம்ம ஆண்டவரிடத்துல என்ன பண்ணிருக்கோம்? கேட்டிருக்கிறோம். நம்ம 2 வகையில ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். சரி, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? காத்திருக்கிறவங்களை ஆண்டவர் சும்மா விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். அவரோட நேரத்துல சரியாய் செய்வார். ஆண்டவரிடத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. எதை கேட்டாலும் ஆண்டவர் தந்துருவாரா? எதை கேட்டாலும் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னனால எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டாரு? கண்டிப்பா தரமாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் எதை யாருக்கு எந்த நேரம் எப்படி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? நல்லாவே தெரியும். நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை. உடனே நமக்கு தேவை இருந்து அது ஆண்டவரோட பார்வையில இது இவனுக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே செய்வார். ஒரு சில காரியங்கள் தாமதிக்கும் போது அதுக்கான ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கலாம். இந்த நேரத்துல இது கொடுத்தா இது சரியா இருக்காதுன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கொஞ்ச நேரம் தாமதிக்கலாம். ஒரு சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? தரமாட்டாரு. அதுக்காக நம்ம வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் அப்படிதான் சொல்லலாம். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தை வாசிக்கிறது மூலமா. இதை கேட்டா ஆண்டவர் பிரியப்பட்டு நமக்கு தருவார், இதை கேட்டா ஆண்டவர் தரமாட்டாருன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஒரு சின்ன குழந்தை எனக்கு இது கத்தி, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரின் என்ன பண்ணுவானா நின்று அந்த மேல இருக்கிற கத்தியை எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பான். எப்படியோ எடுத்துருவான். அவன் கேட்கறானே, நான் என்ன பண்ணிட மாட்டேன்? கொடுத்துட மாட்டேன். அதே போலதான் நாம ஆண்டவரிடத்துல ஒரு சில காரியங்களை கேட்கறது, அவரோட பார்வைக்கு நமக்கு தருகிறதும் அப்படிதான். நமக்கு தேவையில்லாததை ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கேட்டுடுறோம். அதனால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கண்டிப்பா தரமாட்டார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, வசனத்தின் அடிப்படையில் இருக்கா, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா,
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். கேட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறார். 2 விஷயம் நான் சொன்னேன். நாம் ஆண்டவர் இடத்துல கேட்டு காத்திருக்கிற ஒரு அனுபவம், அவர் நமக்கு வெளிப்படுத்தி அது நிறைவேறுதலுக்காக நாம் காத்திருக்கிற அனுபவம். இந்த 2 வகையில் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் இடத்துல காத்திருக்கிறோம். காத்திருக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் எதுக்காகவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கல, நான் காத்திருக்கல, எனக்கு எதுவும் ஆண்டவர் செய்ய வேணாம், அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவர் இடத்துல அவரோட வார்த்தை நிறைவேறுதலுக்காகவோ இல்லை நாம் கேட்டதை பெற்றுக்கொள்கிறதற்காகவோ நாம் என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம். சரி, காத்திருக்கிற இந்த நாட்களில் நம்ம எப்படி வேணால் இருந்துட்டு ஆண்டவர் இடத்துல என்ன பண்ண முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எப்படி இருந்தால் ஆண்டவர் தருவாரோ அப்படி நாம் இருந்தால் தான் ஆண்டவர் இடத்துல இருந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருக்கு பிரியமாக செய்யாமல் அவர் நமக்கு கண்டிப்பாக தரமாட்டார். சரி, அப்படி 4 காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படின்னு இருக்கிற ஒரு 4 காரியத்தை நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவதாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் ஆண்டவர் இடத்துல கேட்குறோம். கேட்கும்போது முதலாவது நம்ம என்ன செஞ்சு கேட்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, நம்மளோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திருக்கணும், அவரிடத்துல கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு நம்மளோட வழியை ஒப்பு கொடுக்காம நாம் ஆண்டவர் இடத்துல இப்போ ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நான் எந்த வழியில் வேணால் போயிட்டு ஆண்டவர் எனக்கு அதை செய்வாருன்னு நான் வெயிட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம். இப்போ இந்த வழியாக தான் நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு வச்சிருப்பாரு. அவர் சொன்ன காரியங்களுக்கு மாறாக நாம் போகும்போது அது நமக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அவரோட வழியில் நடந்தால் மாத்திரம்தான் அவர் சொன்னது என்ன பண்ணும்? நடக்கும். நம்மோட வழியில் எனக்கு இது பிடிக்கும், என்னோட விருப்பத்தின்படி போவேன், எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது? நிறைவேறாது. நம்மளோட யோசனைகளின்படியோ நமக்கு எது நலமாக தோணுதோ அந்த வழியில் போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையோ அவரோட வாக்குத்தத்தத்தை நிறைவேறதில் நம்மளால் பார்க்க முடியாது. நாம் காத்திருக்கும் போது முதல்ல ஆண்டவரே என்னோட வழியில் நான் போக மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? உம்மோட வழியில நான் நடப்பேன். சரி, ஆண்டவரோட வழினா என்னது? அதே நம்ம முதல்ல வாசித்த அதே வசனத்தை வாசிப்போம். 37வது அதிகாரம் 34வது வசனம். அவருடைய வழியை கைக்கொள்னு சொல்லியிருக்கு. அவருடைய வழினா என்னது? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம எதில் போய் தேடணும் அப்படின்னா வேதத்தில் போய் தேடும்போது நம்ம எப்படி நடக்கணும், எந்த வழியில் நடக்கணும், எல்லாமே ஆண்டவர் அவரோட இருதயத்தின் வெளிப்பாடாக இந்த வேதாகமத்தில் எழுதி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? தந்திருக்காரு. நம்மளை மாதிரியே கேட்டவங்க அதில் இருப்பாங்க, நம்மளை மாதிரியே காத்திருந்தவங்க அதில் இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செஞ்சு ஆண்டவர் இடத்துலேருந்து அதை பெற்றுக்கொண்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது அதில் எல்லாத்துக்கான வழிகளுமே, இதுக்கான சொல்யூஷன் இதில் இல்லைன்னு பைபிளில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்குமான ஒரு சொல்யூஷன் நமக்கு பைபிளில் இருக்குது. இதன் வழியில் நடக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கேட்டதை நமக்கு தருவார். சிம்சோனை பற்றி பார்க்கும்போது ஆண்டவர் சிம்சோனை பற்றி ஒரு ரொம்ப பெரிய ஒரு தரிசனத்தோட சிம்சோனை உருவாக்குனார். சிம்சோன் மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒரு மனுஷன் இல்லை, சிம்சோனுக்கு அப்புறம் இதுவரை அப்படி ஒரு மனுஷனை இந்த பூமியில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் இந்த பூமியிலே இல்லை. அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ ஒரு முன்னறிவிப்போடு ஒரு பிரதிஷ்டையோடு அவனை அவங்களோட பெற்றோர்கள் பெற்றெடுத்தாங்க. நம்ம வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம். இப்படி ஒரு பலசாலியை ஏன் இந்த பூமியில் பிறக்க வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சார் அப்படின்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை ரொம்ப அடிமைகளாக நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுடைய விளைச்சலின் பலனெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்களை ரொம்ப அடிமைகளாக நடத்திட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலர் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர் சமூகத்துக்கு போய், ஆண்டவர் இதுலேருந்து விடுவிக்க ஒருத்தனை நம்ம எழுப்பணும் அப்படி சொல்லிட்டு
ஒரு முன்னறிவிப்போட குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்களோட தாய் தகப்பன்கிட்ட போய் இப்படி ஒரு குழந்தைய உங்களுக்கு நான் தருவேன், அந்த குழந்தை வந்து உங்கள் வயிற்றில் இருக்கும்போது நீங்கள் தீட்டான ஒரு 3 காரியத்தை செய்யக்கூடாது. நஸ்தரேயன் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விஷயத்தை செய்யக்கூடாது. என்ன அப்படின்னா, செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது. பிரேதம்னா அந்த செத்த சரீரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாது. செத்த அப்பா அம்மாவே செத்தாலும் அது பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது முதல் கட்டில். 2வது திராட்சை ரசம், மதுபானம் இது எதையுமே என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது கட்டில் சொல்லியிருந்தாரு. 3வது என்ன அப்படின்னா, தலையில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சவரகன் கத்தினா முடியை வந்து என்ன பண்ணக்கூடாது, சிரைக்கக்கூடாது. இந்த 3 கட்டளைகளோட ஆண்டவர் வந்து சிம்சோனை இந்த பூமியில் பிறக்க வச்சார். ஆனால் ஆண்டவரே ஒரு சிலருக்கெல்லாம் வழி நடத்தும் போது வளர்ந்து வரும்போது ஒரு சில கட்டளைகளை சொல்லுவார். ஆனால் சிம்சோனுக்கு வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வழியில தான் நீ போவ, இதை தான் நீ செய்ய போறன்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த 3 கட்டளைகளையும் நீ என்ன பண்ணணும், கை கொள்ளணும். உன்னை நான் பெலிஸ்தியரோட கையிலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்கிறதுக்காக உன்னை நான் உண்டாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடியே சொல்லி அவனை வந்து இந்த பூமியில் பிறக்க வச்சு வளர வச்சு எல்லாமே செஞ்சார். ஆனால் ஆண்டவர் வகுத்து கொடுத்த வழியில் சிம்சோன் நடக்கலை. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையுமே சிம்சோன் செஞ்சார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், செத்த உடலுக்கு அடியில் அந்த உடல் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சிங்கத்தை கொன்றுவார். கொன்னுட்டு அதே வழியில் அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து போகும்போது அந்த சிங்கத்தோட செத்த சிங்கத்தோட உடலுக்குள்ளே ஒரு தேன் கூடு இருக்கும். அதை போய் வேறு என்ன பண்ணிடுவார், எடுத்து சாப்பிட்ருவார். இது ஆண்டவரோட பார்வையில் என்ன ஆயிரும், தீட்டாயிரும். ஆண்டவர் சொன்ன வழியை மீறிட்டார். இந்த மாதிரி. அப்புறம் 2வது இந்த தலையில் வந்து கத்தி படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்காக தன்னோட பலத்தோட சீக்ரெட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அந்த அம்மாவும் அப்படியே மெதுவாக நைஸாக பேசுகிற மாதிரி பேசி தலையில இருந்து எல்லா முடியும் என்ன பண்ணிடுச்சு, மொட்டை அடிச்சிருச்சு. அதனால நம்ம ஆண்டவரோட வழியை விட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய முடிவு, சிம்சோன் முடிவு பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் பிடுங்கப்பட்டு அவன் வந்து வேடிக்கை காமிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டானா. பலமாக இருக்கும்போது ஒருத்தர் கூட அவனை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. ஆண்டவரோட வழியிலே சிம்சோன் நடந்திருந்தா மிகப்பெரிய ரட்சகனா, ஒரு நல்ல முன்மாதிரியா எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்து இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவரோட வழியை விட்டுட்டு அவனுக்குன்னு ஒரு வழியை வகுத்துட்டு அவன் போனான். அவனுக்கும் இருந்துச்சு, தரிசனம் இருந்துச்சு, இதை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, வழி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணலை, அந்த வழியை தெரிந்து கொள்ள தன்னோட சந்தோஷத்துக்காக தன்னோட விருப்பத்தின் வழியில் என்ன பண்ணான், சிம்சோன் போனான். அதனால அவனோட வாழ்க்கையில் கடைசியில் ஒரு வேடிக்கை காண்பிக்கிற பொருளாக கண்கள் பிடுங்கப்பட்டவனா சிம்சோன் வந்து ஆக்கப்பட்டான். இது போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரும் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு என் இஷ்டம் போல, என் வழி போல, என் யோசனையின்படி எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா சிம்சோனுக்கு ஏற்பட்ட முடிவை விட நமக்கு எப்படி இருக்குமோ நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் 100% ஏதோ பாதி ஆண்டவர் கொடுத்துட்டு பாதியை என் வழிப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதிலே வசனம் இருக்குது, உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதனால நம்ம ஆண்டவரையும் பிரியப்படுத்தி இந்த உலகத்தையும் என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த ஒரு நாளும் கூடவே கூடாது. உலகத்தை பிரியப்படுத்தி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. அதனால ஆண்டவரை பிரியப்படுத்திட்டு அவரோட வழியில் நாம் நடக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன பண்ணும், நிறைவேறும். நாம் கேட்குறதையுமே ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். முதலாவது நம்ம வழியை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும், காத்திருக்கணும். 2வதா நம்பிக்கையோட காத்திருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரோட வார்த்தையை என்ன பண்ண முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 30 முதல் 33வது வசனம். என்னாகமம் 13 30 33.
இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணியிருந்தாரு. ஏன் வாக்கு பண்ணாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களால அந்த எகிப்துல இருக்க முடியல. இவங்க தான் ஆண்டவர் இடத்துல நோக்கி என்ன பண்ணாங்க, கூக்குரல் இட்டாங்க. அவங்களோட கூக்குரல் தேவன் சமூகத்துல வந்து எட்டினது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இவங்க தான் கூப்பிட்டாங்க. இவங்க கூப்பிட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க வந்து இதுல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரி உங்களை நான் விடுவிக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன வாக்கு பண்றேன் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்காக நான் என்ன பண்றேன், வாக்கு பண்றேன். அந்த தேசத்துல போய் நீங்க குடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணி என்ன பண்றாரு, அந்த எகிப்து தேசத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றாரு. வெளியில கொண்டு வந்து அநேக இடத்துல அவங்க என்னென்னமோ ஆண்டவரை விட்டு வழி விலகிற காரியம், அப்புறம் மறுபடியும் ஆண்டவரோட செயலை கண்டதும் ஆண்டவரை போற்றி பாடி துதிச்சு அப்படியெல்லாம் அவங்க வராங்க. வந்துட்டு இருக்கும்போது அதை ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க, அந்த கானான் தேசத்தை கிட்ட நெருங்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் நடத்தி வந்த பாதையை அவங்க என்ன பண்ணல, அதன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோ தூரம் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு, இந்த அற்புதத்தை கண்டுட்டும் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. நம்மளோட இந்த டைமில் இருக்கும்படி சொல்லணும்னா, ஆண்டவர் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் மேலே அவங்களுக்கு அந்த இதை நமக்கு தருவார் அப்படின்ற, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தருவாருன்ற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. இல்லாததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தேசத்தில் நாம் போய் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு சொல்லியிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா 12 பேர். அந்த கானான் தேசம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் போய் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லலை, 40 நாள் போய் சுற்றி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, 40 நாள் சுற்றி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டாக அவங்க வந்து சொல்லும்போது 12 பேர் போனாங்கல்ல, 10 பேர் வந்து தீமையாக தான் சொன்னாங்க. இது அவங்கள பார்க்கும்போது நாங்கள் வந்து வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம். அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியாக தெரிகிறது ஒரு பக்கம், எங்கள் பார்வைக்கே நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னா வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கோம், நம்மளாலலாம் அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எகிப்திலே அந்த அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புலம்பல் வந்து அதில் இருக்கும். நம்ம எகிப்திலே இருந்திருந்தோம்னா இப்படி இருந்திருப்போமே, அப்படி இருந்திருப்போமே, இங்கே வந்து நம்ம இப்படி அழிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை அந்த இடத்துல அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது 2 பேர் மட்டும் நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. வாசிப்போம். 14வது அதிகாரம் 7வது 8வது வசனம். இவங்களுடைய வார்த்தைகளை என்ன இல்லை அப்படின்னா, அவங்களோட சூழ்நிலைமைகள், இப்போ அவங்க சொன்னதும் சரிதான், அவங்களோட பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளி போல இருந்தாங்க தான். ஆனால் வாக்கு பண்ணினது யாரு, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை, அந்த வழி நடத்துதல்ல நம்பிக்கை இல்லாததுனால வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல யோசுவாவும் காலேபும் அவங்க 2 பேர் மாத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல செய்தி சொல்கிறாங்க. நல்ல செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், ஒருவேளை அவங்க வந்து நாம் போய் வெற்றி பெற்று நம்ம அதை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லலை. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தா, அவர் நம்ம மேலே பிரிய வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இந்த தேசத்தை வாக்கு பண்ணின தேவன் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை அவங்க சும்மா அவங்களோட பலத்தை நம்பி அவங்க சொல்லலை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு தருவார் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்ததுலாம் வாசி பார்க்கும்போது அவங்க போகிறாங்க, அந்த இடத்த ஜெயிக்கிறாங்க. அந்த துர்ச்செய்தியை பரப்பிட்டே வந்ததான அந்த ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு, நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேசுறதுனால ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்து எத்தனை லட்சம், 20 லட்சத்துக்கும் மேலே ஆன ஜனங்களை வந்து மோசே அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார். கடைசியில் வெளியில வந்த ஜனங்கள்ல 2 பேர் மாத்திரம்தான் போனாங்க. அந்த 2 பேரோட கூட இவங்களோட பிள்ளைகள் சந்ததிகள் தான் உள்ள பிரவேசித்தாங்களே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து வழியில் என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுத்ததுனால ஆண்டவருக்கு விரோதமாக இருந்ததுனால அவங்க எல்லாருமே சங்கரிக்கப்பட்டு போனாங்க. நம்மளும் ஆண்டவர் மேலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அதில் உறுதியாய் நம்பிக்கையாய் நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார், அதை தருவார். நமக்கு வெளிப்படுத்தினது ஒரு மனுஷனோ யாரோ கிடையாது, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஒரு அம்மா வந்து எப்போவுமே ஜெபம் பண்ண போவாங்களாம், டெய்லி ப்ரேயர் பண்ண போவாங்க. அந்த அம்மாவும் போய் ஆண்டவரே எனக்கு இதை தரும் அதை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளில வருவாங்களாம். வெளில வந்தோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களாம், எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படி சொல்லிட்டு ப்ரேயர் நல்லா பண்ணுமா. அந்த அம்மா மாதிரி ப்ரேயர் பண்ணவே முடியும், அவ்வளோ நல்லா பண்ணிட்டு வெளியில் போயிட்டு அந்த அம்மா இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிடுமா. ஒரு நாள் அந்த அம்மா வந்து தரிசனத்தில்
ஒரு சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா பரலோகத்துக்கு கூட்டு போனாராம். இதுதான் உன்னோட வீடு அப்படி சொன்னோன்னா உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஷெல்ஃப் மாதிரி இருக்கான், ஃபுல்லாக ஒன்று ஒன்றா அடுக்கி இருந்துச்சான். ஆண்டவரே என்ன என் வீட்டில் இப்படி என்னென்னமோ அடுக்கி இருக்குது, இதெல்லாம் என்ன? நீ பூமியில் இருக்கும்போது நீ என்கிட்ட கேட்ட தெரியுமா அந்த விஷயங்கள் தான் இது. நீ கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், தூதன்ட்ட சொல்லி இதை கொண்டு போய் கொடு அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்க அனுப்புவேன். நீ என்ன பண்ணுவ, ஜோம் பண்ணிட்டு வெளில வந்து இதை எங்கே நடக்கவா போதுன்னொன்னே அந்த தூதன் அந்த துக்கத்தோடு என்ன பண்ணிடுவான், நீ பேசின நம்பிக்கை இல்லாத வார்த்தைனால அது திரும்பி வந்து சரி பரலோகத்தில் வந்து உனக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இது ஃபுல்லாக அந்த அம்மாவோட நம்பிக்கை இல்லாததுனால ஜெபம் பண்ணாங்க. வெளியில் போயிட்டு நம்பிக்கை இல்லாத வார்த்தை, இது என்ன நடக்கவா போகுது அப்படின்னு வார்த்தைனால மட்டும் இல்லை, இருதத்தினால கூட என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கை இல்லாததை நம்ம சிந்திக்கக்கூடாது. அந்த அம்மா போல் நம்மளும் நல்லாவே என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்பிக்கை இல்லாததுனால என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்பிக்கையோட கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் நாம் அவர்கிட்ட கேட்டதாக இருக்கட்டும், இல்லை அவர் நமக்கு வாக்கு பண்ணினதாக இருக்கட்டும், ரெண்டுமே கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் தர நல்லவராக இருக்கிறார். மூணாவது எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, முறுமுறுப்பு இல்லாமல் காத்திருக்கணும். இது ரொம்ப கஷ்டம். என்ன முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 14வது அதிகாரத்தில் 1லேருந்து 3 4வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். என்னாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 4. இந்த இடத்துல பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க வந்து நம்பிக்கை இல்லாத வார்த்தையை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லை, ஆண்டவர் தரல நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னதில்லை. அவங்க வந்து எங்கே திரும்புகிறாங்க அப்படின்னா, நாம் எகிப்துக்கே திரும்பி போயிடலாம், என்ன இந்த ஆண்டவர் வெளியில் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்மளையும் நம்மளோட பிள்ளைகளையும் நம்மளோட மனைவிகளை என்ன பண்ணுறாரு, இதில் கொல்றதுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார், நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு வழியை ஏற்படுத்திக்குவோம், நமக்கு ஒரு தலைவனை நம்ம உண்டு பண்ணி நம்ம எகிப்துக்கே என்ன பண்ணுவோம், திருப்பி போவோம் வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறதான விஷயத்த நம்ம வந்து இப்போ வந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறது, முறுமுறுத்துக்கிட்டே இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் வாழ்கிறேனே எனக்கு தெரில, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை குறித்து நாமளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பல வேளைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுப்பான வார்த்தைகளை இருதயத்திலிருந்தோ இல்லை வாய் விட்டோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சொல்லி சொல்லி பல வேளைகள் ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிட்டுருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா சாதாரணமாக அவங்க என்ன பண்ணல, அங்கேருந்து வெளியில் வரல. எகிப்தியருக்கு தான் அது 10 வாதை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனக்காக தான் நேசிக்கிற ஜனங்களுக்காக நான் எதுவரை இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 அற்புதங்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நடப்பித்து காமிச்சார். எகிப்தியருக்கு வேணால் அது வாதையா துன்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த 10 வாதையும் யாருக்காக செய்யப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்யப்பட்டதான ஒரு அற்புதம் தான். அந்த 10 அற்புதத்தையும் பார்த்து சரி வெளியில் வர்றாங்க, எகிப்தை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோன்னா முன்னாடி செங்கடல் நிற்கிது, செங்கடல் இப்படி நிற்கிதேன்னு ஒரே முறுமுறுத்து முடிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, சரி இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான்னு சொல்லிட்டு மோசேட்ட பேசி ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளக்குறாரு. நடுவில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. நடந்து முடிச்சோடனே ஒரே பாட்டு, ஆண்டவர் எங்களை இப்படி என்ன பண்ணார், மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினார், எங்களை வந்து இப்படி கடக்க பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே பாட்டு. அதே அதிகாரத்தின் முடிவில் எங்களுக்கு குடிக்க தண்ணியில் நாங்கள் வந்து சாகுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல மாறா அப்படின்ற இடம் இருக்கும், அந்த இடத்துல குடிக்கிற தண்ணி வந்து கசப்பாக இருக்கும். உடனே ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தண்ணி ஆண்டவர் வந்து மதுரமாக மாத்துறாரு, குடிக்கிறாங்க. அடுத்த அதிகாரத்தோட முதல் வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. சரி ஆண்டவர் சாப்பாடை கொடுத்தாருல, நல்ல மன்னாவை, பரலோக தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அவங்க சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலையில் கொடுத்துட்டே இருந்தார், அதை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது. சாப்பாடை கொடுத்தா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, சலிப்பாக இருக்குது இந்த மன்னா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து இறைச்சி இல்லையே, எங்களுக்கு வெள்ளைப்பூண்டு இல்லையே, அங்கே வந்து நாங்கள் எப்படிலாம் சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க,
முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் காடைகள் அனுப்பி தந்தார். சாப்பிட்டதோட அந்த வாதையினால் அநேகர் இறந்து போனாங்க. இப்படி வழி நெடுக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே வராங்க. வேதத்தில் சொல்லப்பட்டது 40 வருஷத்தில் 1.5 வருஷம் தான் பைபிளில் சொல்லியிருக்கான். அப்போ மீதி 37.5 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அது 40 நாளில் கடக்க வேண்டிய பாதையை 40 வருஷமாக ஆக்கினது யாரு? இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து தங்களோட வழியை ஆண்டவருக்கு முழுமையாக என்ன பண்ணலை, அவங்க கொடுக்காம முறுமுறுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் அது 40 வருஷமாக மாறினது. இதே போல தான் நம்மளும் ஆண்டவர் இடத்துல கேட்குறோம். கேட்டுட்டு கடைசியில் இன்னும் நடக்கலையே, நான் ஏன் இப்படி இருக்கேன், இன்னும் ஆண்டவர் வந்து உண்மையிலே எனக்கு தருவார்னா ஏன் என் சூழ்நிலை இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவே ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்தவங்கள ஆண்டவர் அந்த என்னாகமம் 14வது அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆண்டவர் வந்து கோபப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறத நம்ம அங்கே வாசிக்க முடியும். அதனால் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நடந்துட்டு இருக்க வழியில் நம்ம நடத்துகிற தேவனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்ம கேட்குற காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பவுலை பற்றி இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பவுல் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். என்ன வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா, நீ புறஜாதிகள் மத்தியில் எனக்காக என்ன பண்ணுவ, சாட்சியா இருப்ப அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பவுலுக்கு வந்து சொல்லியிருந்தார். ராயனுக்கு முன்பாக நீ போய் நின்று எனக்கு சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. பவுலுக்கு அந்த தெளிவான தரிசனத்தோட தான் அந்த படகுல என்ன பண்றாரு, ரோமுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கிற வழியிலே ஒரு பெரிய காத்து, ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போகணும்ல, இடையில எதுக்கு காத்து வருது? அந்த காற்றுனால அவங்க வந்து சூரியனையும் பார்க்கலையாம், சந்திரனையும் பார்க்கலையாம், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு இருளுக்குள்ளே அந்த கடல்லே அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த காற்றுனால படகு கவிழ்ந்து அந்த படகுல இருக்க ஒரே ஒரு கட்டையை பிடிச்சிட்டு பவுல் வந்து அந்த தீவு பக்கம், அந்த மெலிதா தீவுக்கு என்ன பண்ணாராம், போனாராம். இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குமா? வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறோம், நேராக போக வேண்டியதானே, ஏன் காற்று வரணும், இப்படி தண்ணியில் கீழே விழணுமா, அந்த கட்டையை பிடிச்சிட்டு அவருக்கு போகிற சூழ்நிலைமை ஏற்படணுமா? பவுல் என்ன தப்பு பண்ணாரு? எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது எந்த இடத்துலையுமே அவர் முறுமுறுத்ததாகும், ஆண்டவரே நான் என்னை வந்து இப்படி சாட்சி கொடுக்குறது தான் என்னோட வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் காத்தடிக்குது, ஏன்னா நான் ஏன் கீழே கடலில் விழ வேண்டியது இருக்குது அப்படி சொல்லி சரி அந்த கட்டையை பிடிச்சிட்டு அந்த தீவு பக்கம் வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிது. இத்தனை அசம்பாவிதம் நடக்குமா? ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக போகிற ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை வேணுமா? அவருக்கு வந்து முறுமுறுக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையுமே பவுல் வந்து அந்த இடத்துல முறுமுறுக்கலை எதுவுமே. அவருக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும், நான் எப்படி என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் என் தரிசனத்தோட என்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை என்னது அப்படின்னா, நான் போவேன் ராயனுக்கு முன்பாக நான் போய் நின்று என்னை வந்து என்ன பண்ணுவேன், சாட்சியாக நிறுத்துவேன் அப்படின்றதுல ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அது என்ன நடந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணும், நடக்குன்ற ஒரு தெளிவு அவருக்குள்ளே இருந்ததுனால எந்த இடத்துலையுமே அவர் என்ன பண்ணலை, முறுமுறுக்கவே இல்லை. அப்படி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதான மனுஷனாக இருந்ததுனால முறுமுறுப்பு அவருக்கு இல்லை. அவர் அந்த பிரச்சனைக்குள்ளாக போனாலும் அவர் வந்து என்னவா மாறினார் அப்படின்னா, அந்த தீவில் இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு சாபமான ஒரு காரியம் அவங்களுக்கு இருந்துச்சு. இவர் போனதுனால அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சாபம் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த ஊர் தலைவர் முதல் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த சாபம் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு. நம்மளும் இப்படி தான், நம்ம போயிட்டு இருக்கிற வழியில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணமே இல்லாமல் ஒரு சில சூழ்நிலைமைகளுக்கு என்ன பண்ணுவோம், நாம் உட்படுத்தப்படுவோம். அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர், நாம் அவர் பிரசன்னத்தை சுமந்தோம்னா அவரோட வழிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அந்த பிரச்சனைக்கான அந்த சூழ்நிலைமைக்கான ஒரு பதிலாக ஒரு சொல்யூஷனாக நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வைப்பார். முறுமுறுப்பு இல்லாமல் காத்திருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம காத்திருக்கிற காரியத்தை கண்டிப்பாக நம்ம செய்வார். 4வது எப்படி இருக்கணும் அப்படின்னா, துதியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். துதியோட முறுமுறுப்பு நமக்கு வரக்கூடாதுன்னா, நம்மளோட பிரச்சனையின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாய் நம்ம துதி இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன வந்துடும், முறுமுறுப்பு, அந்த பிரச்சனையை குறித்ததான விமர்சனம் என்ன பண்ணிடும், நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாயில் என்ன பண்ணிடும், வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக நாம் எப்படி இருக்கணும்னா, வாயில் எப்போதும் துதியோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம காத்திருக்கிற காரியம் நமக்கு நடக்கும். சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 42 5வது வசனம்.
அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் இன்னமும் நான் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாயின்னு கேட்டிருக்கு. சரி, கலங்குகிறாய் தியங்குகிறாய்னா அந்த இடத்துல சூழ்நிலைமை எப்படி இல்லை, சாதகமா இல்லை. அந்த இடத்துல கலங்குகிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அவர் சமூகத்துல இருந்து எனக்கு ரட்சிப்பு வரும், அவர் சமூகத்துல இருந்து எனக்கு பதில் வரும், நான் காத்திருக்கிற காரியம் எனக்கு நடக்கும். அதனால நாம சரியானதுனால ஆண்டவரை துதிக்கல, பிரச்சனையா இருந்தாலும் அவர் தரப்போகிற ரட்சிப்புக்காக, அவர் தரப்போகிற ஒரு நம்ம வெயிட் பண்ற காரியத்துக்காக நாம அதை நினைச்சு ஆண்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னும் அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம துதிக்கும் போது கண்டிப்பா முறுமுறுப்பு நமக்கு வராது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம துதிக்க துதிக்க அந்த காரியம், நம்ம காத்திருக்கிற காரியத்தை குறித்து தானே இன்னும் அதிகமான நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ணும், கண்டிப்பா எனக்கு தரப்போற தேவனுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம துதிக்கும் போது கண்டிப்பா இன்னும் விசுவாசம் பெருகும். நம்ம அந்த முறுமுறுப்புன்ற ஒரு காரியத்துக்கு, அந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், விலகி இருக்க முடியும். அப்படி நம்ம துதியோட காத்திருக்கும் போது, சே நான் கொடுக்கவே இல்லையே இந்த பிள்ளைக்கு, அதுக்குள்ள இந்த பிள்ளை எப்படி விசுவாசத்தோட என்னை இன்னும் துதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆண்டவர் துரிதமாக உங்களுக்கான காரியத்தை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். அதனால நம்ம துதியோட காத்திருக்கும் போது அவர் கண்டிப்பாக நாம் கேட்டதாக இருக்கட்டும், இல்லை அவர் நமக்கு வெளிப்படுத்தினதாக இருக்கட்டும், எந்த காரியமானாலும் அவர் செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இவ்வளோ நேரமாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரிடத்துல நாம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சில வேளைகள் அவரோட திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அதுக்காக காத்திருக்கிறவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக நம்ம காத்திருக்கும் போது நம்ம கடக்கிற பாதை லகுவாக இருக்கும். அந்த பாதையில் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். ஒரு பாடலோட வரிகள் நம்ம கேட்கும்போது அதில் எப்படி இருந்துச்சு, காத்திருக்கும் காலம் எதிர்காலங்களை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம். அதனால நம்ம காத்திருக்கும் போது கர்த்தருக்கு பிரியமா நம்மளோட வழியில நடக்காம அவருக்கு வழியை ஒப்பு கொடுத்து நாம நடக்கும்போது அவர் செய்ய போற காரியத்தை துரிதமாய் செய்வார். சந்தோஷத்தோடு ஆண்டவர் செய்வார். வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்பிக்கையோட காத்திருக்கணும். மூணாவது, முறுமுறுக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைமையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம காத்திருக்கும் போது, வாயில துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நம்ம காத்திருக்கும் போது நாம் கேட்கிற காரியமோ அவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியமோ நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அநேக காரியங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின உங்களுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டுப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு சில காரியங்களை கேட்டு காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவரே அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு அது ஏதுவாக இருக்குமே. ஆண்டவரே இந்த காத்திருக்கிற நாட்களில் ஏசப்பா எங்கள் நம்பிக்கையை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்காமல் இன்னும் எங்களுடைய வழிகளை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அரை குறையாக இல்லைப்பா, 100